ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்த ரிசல்ட் ஒழுங்காக வருமோ வராதோன்னு நினச்சிக்கிட்டே ஒரு குழப்பத்திலே இவ்வளோ நல்லா நான் ட்ரை பண்ணவே இல்லை. சரி எப்படியாவது இன்றைக்கி ட்ரை பண்ணிவிடுவோம், நல்லா வருதோ வரலையோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த வாட்டர்மெலன் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்வாங்கல்ல, வாட்டர்மெலன் ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே இருக்க அந்த பல்பெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஜூஸ் போட்டு இதிலே ஊற்றி வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்வாங்கள்ல, அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதுக்கான தேவையான பொருளாக முன்னாடியே வீடியோலாம் பார்த்து ரெஃபர்லாம் பண்ணி நிறைய வாங்கி வச்சுட்டேன். ஒரு சிம்பிளாக இந்த 3 பொருள் தான் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டர் பல்ப் எடுத்துகிட்டு அது கூடவே இந்த கண்டன்ஸ் மில்க்கு க்ரீம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 3 சேர்த்து போட்டு அடித்து ஜூஸ் அப்படியே ஊற்றி வச்சா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து பார்த்தா காலையில் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டுன்னு வீடியோவில் பார்த்தோன்னா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்றைக்கி எப்படி ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தைரியத்தோடு தான் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலன் பல்ப்பை போட்டுட்டு அது கூட க்ரீமை சேர்த்துட்டு கண்டன்ஸ் மில்க்கு இதை 3மே சேர்த்து மிக்சியில் அடிச்சிக்கணும். நான் அளவு தெரியாமல் வாட்டர்மெலன் அதிகமாக போட்டுட்டேன்னா அதுக்கு க்ரீமை போட்டுட்டு கண்டன்ஸ் மில்க்கு பார்த்துட்டு அப்புறம் ஜூஸில் அடித்து பார்த்தேன். கொஞ்சம் க்ரீம் மாதிரி நல்லா திக்காக வரும்னு பார்த்தா நான் அடிச்சதில் நல்லா ஜூஸ் மாதிரி வந்துடுச்சு. அப்புறம் 10 இன்னும் க்ரீமை போட்டு இன்னும் கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க்கு அதெல்லாம் போட்டு அடித்ததுக்கப்புறம் திரும்பவும் அப்படியே தான் இருந்தது. சரி பரவாயில்ல ஊற்றி தான் வச்சு பார்ப்போமேனு எடுத்து வச்சு இந்த வாட்டர்மெலனை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வைக்கும்போது வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா நிற்கவே இல்லை, ஆடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு கீழே ஒரு டப்பா வச்சு அது மேலே தூக்கி வச்சு எப்படியோ பார்த்து எடுத்து வச்சேன். மிச்சம் இருந்த ஜூஸ் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் இருக்குவே அதை ஊற்றி வைப்போம்னு நினச்சிட்டு ஊற்றி வச்சுக்கிட்டே இருந்தேன். என் பையன் வர எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் வேணாம் சரியாக வராது, எனக்கு ஜூஸாகவே ஊற்றி கொடுத்துருங்க நான் குடிக்கிறேன்னுக்கிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் சரி வராதுப்பா, நம்ம காலையில் எடுத்து ஐஸ்கிரீமாக சாப்பிட்டுக்கலாம் அவனை சமாதானப்படுத்தி இது ஐஸ்கிரீமும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த அதை எடுத்து பார்க்கும்போது கடைசியில் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. நான் அந்த டப்பா மேலே தூக்கி வைத்தேன்ல, அந்த டப்பா போயிடுச்சு போல். மேலே மட்டும் கொஞ்சம் நல்லா ஹார்டான மாதிரி செட் ஆன மாதிரி இருந்தது. அடியில் தொட்டு பார்க்கும்போது உள்ளே அப்படியே அமுகுச்சு. சரி இது வேலைக்கு வரவங்க டப்பாவை தூக்கி வச்சுட்டு அப்புறமா காலையில் பார்க்கும்போது தான் இருந்தால் சரி எடுத்து திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நைட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், அப்போ தான் செட் ஆகிருந்தது. கட் பண்ணி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா சில்லுன்றக்கு நல்லா கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கட் பண்ணி பார்க்கும்போது பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த கலர் தான் வரவே இல்லை. நான் வீடியோ பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி பிங்க் கலராக இருந்தது. என்னோட இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருந்த ஒரு மஞ்சள் கலர் ஷேடில் இருந்தது. எனக்கு தான் அப்படி வந்தது, இல்லை நிறைய பேருக்கு அப்படி தான் வருமா, வீடியோவில் மட்டும் அப்படி தெரியுதான்றது தெரியல. வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.